இப்ப நம்ம ஹீரோ ஒரு வழியா இப்ப பிரெக்னன்ட் ஆயிடுறாரு. இப்ப இந்த விஷயத்தை அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. இப்போ மத்தபடி யாரும் பாக்கிறதுக்கு இப்ப மகி தான் இப்ப பிரெக்னன்டா இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கும் இப்போ கொஞ்சமா இப்ப பிரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. இப்போ பயங்கரமா வாமிட் எடுத்து இப்ப டயர்ட் ஆயிடுறாரு. இப்ப அங்கங்க கார்லயே போய் தூங்கிடுறாரு. இப்போ எங்கேயாச்சும் அதிகமா சவுண்ட் கேட்டா அப்ப ரொம்ப இப்ப கோவம் ஆயிடுறாரு. இப்போ அப்படிதான் பார்க்கிங்ல இப்ப பிரச்சனை ஆகி இப்ப அவங்க கூட இப்ப சண்டைக்கும் போயிடுறாரு. இப்போ வயித்துல குழந்தை இருக்கு மறந்துட்டு இப்ப சிகரெட் எல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த சைடு போய் இந்த டாக்டர் பாத்துறாங்க. இப்போ செக்அப் போகும்போது நம்ம ஹீரோ கிட்ட இப்ப பிரெக்னன்சி எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிரெக்னன்சி எல்லாம் பார்க்கும்போது வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை எவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புரிய வருது. இப்போ நம்ம ஹீரோக்கும் 5 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுது. இப்போ துணி கடைக்கு போயிட்டு பொண்ணுங்க பிரெக்னன்சி அப்ப ஃப்ரீயா நைட்டி போடுவாங்க அந்த மாதிரி பசங்க இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இப்போ இது கேக்குற கடையில இருக்கிற நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அப்ப பாத்துதால. இப்போ நம்ம ஹீரோ சும்மா தான் கடை இது தொப்பன்னு சொல்லிட்டு ஒரு சமாளிச்சு வந்துடுறாரு. இப்போ நம்ம ஹீரோட வயிற்று ஸ்கேன் பண்ணி பாருங்க. அப்ப குழந்தை ஹார்ட் பீட் சவுண்ட் எல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாக்குறாங்கலாம் கல்யாணம் 1 வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள எவ்வளவு பேர் தொப்பை வந்துச்சு சொல்லி கிண்டல் பண்றாங்க. இப்போ பட்டாக்குறைக்கு மகியோட சொந்தக்காரலாம் இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோட வயித்தை பார்த்து நீதான் இப்ப பிரெக்னன்டா இருக்கீங்களா சொல்லிட்டு கிண்டல் அடிச்சு போறாரு. இப்போ பட்டாத குறைக்கு அவரோட கையில இப்ப ஸ்கேன் ரிப்போர்ட் கிடைச்சிச்சு. இப்ப நம்ம ஹீரோட பேர் தான் போட்டிருக்காங்க. இப்ப அவர்கிட்ட எதாவது சொல்லி இப்ப அவரையும் இப்ப சமாளிச்சிடுறாங்க. அப்புறம் அப்படியே பிளான் பண்ணி அவரையும் இப்ப வீட்டை விட்டு இப்ப அமைச்சிடுறாங்க. இப்போ